குட் மார்னிங் சில்ட்ரன். நம்ம மெஷர்மெண்ட்டில் இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னும் பொழுது அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை நோக்கி ஃப்ளோ ஆகும் பொழுது அதை தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயர் மூலிமா அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகிறதா அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போகிறது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்ன பண்ணுதுனாக்கா அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸை ஃப்ளோ பண்ணுது. எங்கனாக்கா ஒரு கண்டக்டர்லேருந்து 1 செகண்டில் ஃப்ளோ பண்ணுது அந்த கண்டக்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸாக ஃப்ளோ பண்ணுது ஒரு கண்டக்டருக்கு இன் 1 செகண்டுக்குள்ளார அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை T. அது அந்த Q அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கரண்ட் குவான்டிட்டி அதனுடைய அளவு, கீழே டைம் அப்படின்றது எவ்வளோ செகண்டில் போகுது அந்த கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூனிட் சேஞ்சஸ் இன் கூலம். இந்த ஆம்பையர்னுடைய யூனிட்ஸ் எப்படி சேஞ்சஸ் ஆகுனாக்கா கூலம் மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ 1 ஆம்பையர் தான் பார்த்தீங்கன்னாக்கா 1 கூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் மூலிமா மூவ் ஆகி 1 செகண்டில் போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மீட்டர் டிவைஸை வச்சு நம்ம என்ன மெஷர் பண்ணலாம்னாக்கா எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே உங்களுக்கு தெரியுமா, அது மோர் டு நோ உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அதாவது நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது 30 கெல்வின் அப்புறம் -243.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கண்டக்டர் இருந்துச்சுனாக்கா அப்போ என்ன ஆகுனாக்கா எலக்ட்ரிக் கரண்ட்டை லாஸ் பண்ணிவிட்டு அதனுடைய வெயிட் அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்னுடைய லாஸ் பண்ணிவிட்டு அந்த கண்டக்டர் எப்படி போகணுக்கா சூப்பர் கண்டக்டராக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லீவேட்டட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காற்றுல பறக்கிற மாதிரி மிதந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிக்சரில். இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு எந்த ஒரு கரண்ட்டோ எதுவுமே யூஸ் பண்ணல. அந்த சூப்பர் கண்டக்டர் மூலயமா அது என்ன ஆகுதுனாக்கா ஃப்ளோட் ஆன மாதிரி அது ட்ராக்கில் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சூப்பர் கண்டக்டர் மெமரியாகவும் ஒரு ஸ்டோரேஜ் எலமெண்ட்டாகவும் இருக்குது இந்த கம்ப்யூட்டரில். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரில் ஸ்டோர்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அது என்ன பண்ணுதுனாக்கா ஒவ்வொன்றாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம கிளிக் பண்ணும் பொழுது நெக்ஸ்ட்டு வரும், அதே போல் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வரும். அதுபோல் தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பார்த்திங்கனாக்கா சூப்பர் கண்டக்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி கொடுத்துருக்காங்க, மேலே அம்மீட்டர், இந்தாண்ட சைடு லேம்ப்பு. இப்போ அந்த பேட்ரியிலேருந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகும்பொழுது எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதை அம்மீட்டர் கால்குலேட் பண்ணிக்குது. அந்த கரண்ட்ஸை பார்த்திங்கனாக்கா லைட்டுக்கு போய் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் தான் கொடுத்துருக்காங்க. பேட்ரி, அம்மீட்டர், அப்புறம் பல்ப் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அம்மீட்டர் மூலயமா ரீடிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பற்றி சொல்லலாம். ஓகேங்களா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய எவ்வளோ எடை அப்படின்னு இந்த பொருளினுடைய எடை எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் காயின் எடுத்துக்கிறாங்க. அந்த காப்பர் காயின் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாரு. இதில் 1 2 3 4 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம கவுண்ட் பண்ண முடியும். அதாவது த நம்பர் ஆஃப் காப்பர் காயின்ஸ் நம்மளால் என்ன பண்ண கவுண்ட் பண்ண முடியும். அதே கவுண்ட் த நம்பர் ஆஃப் காப்பர் ஆட்டம். இந்த காப்பருக்குள்ளே இந்த ஆட்டம்ஸ் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் நாட் விசிபிளாக இருக்குது இதில் ஆட்டம்ஸை. இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இன்டைரக்ட் மெத்தடை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மோல்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா மோல், அதாவது மோலாக கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம
இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது மெஷர் த நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் ப்ரெசன்ட் இன் சப்ஸ்டன்ஸ். எவ்வளோ வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு, எவ்வளோ என்டைட்டிஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம அந்த மெஷர் பண்ணுறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை நம்ம மெஷர் பண்ணுறோம். அது என்னென்ன என்டைட்டிஸ்னால் அது ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், அயன்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம், ப்ரோட்டான்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், நம்ம மெஷர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இன்டூ, அதாவது அதுக்கு வந்து என்ன ஆகுதுனாக்கா எவ்வளோ நம்ம அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கேல்குலேட். இப்போ நம்ம 4 காப்பர் காயின் பார்த்தோம், அதுக்குள்ளார எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குல்ல, அதுபோல் அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸினுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னாக்கா மோல். மோல் அப்படின்றது டெஃபைன்ட் அஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6.023 இன்ட்டு 10^23 உடையது, என்டைட்டில் உடையதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவகேட்ரா நம்பருன்னு சொல்லுவாங்க. இந்த 6.023 இன்ட்டு 10^23 வந்து அவகேட்ரா நம்பர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு லியூமினஸ் இன்டென்சிட்டி. லியூமினஸ் இன்டென்சிட்டினா லைட் வேவ்ஸ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடியது. அது மெஷர் பண்ணக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நம்ம டே டு டே லைஃப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெலிவிஷன் நம்ம பார்க்குறோம், அதனுடைய இமேஜஸ் வந்து சேட்டலைட் மூலிமா கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செல்ஃபியை கம்பேர் பண்ணுறாங்க. செல்ஃபி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபேஸ் அந்த வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைட்ஸ் வந்து அது மேலே படும், அதாவது அந்த கேமரா மூலயமா கேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து செல்ஃபி வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை வந்து நம்மளுடைய ஹியூமன் நேக்கடு ஐலால் நம்ம என்ன பண்ணி பார்க்க முடியாது. எதை யூஸ் பண்ணி பார்க்க முடியும்னா இந்த ஃபோட்டோ மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா நம்மளால் மெஷர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெஃபனிஷன். The measurement of power of emitted light by light sources is particular direction. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் எமிட் ஆகக்கூடிய இந்த லைட் சோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சால்யூட் ஆங்கிளில் வச்சு நம்ம மெஷர் பண்ணும் பொழுது இந்த லியூமினஸ் இன்டென்சிட்டி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. லியூமினஸ் இன்டென்சிட்டியினுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னாக்கா கேண்ட்லா சிடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லைட் எமிட் ஆகக்கூடிய அந்த காமன் வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலான்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி அப்ராக்சிமேட்லாக ஈக்குவலாக இருக்குன்னா 1 கேண்டிலாவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த காமன் வேக்ஸ் ஆஃப் கேண்டிலா வந்து 1 கேண்டிலாவுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லியூமினஸ் இன்டென்சிட்டி நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுறோம், ஃபோட்டோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டைரக்ட்லியாக நம்ம வந்து இன்டென்சிட்டியை வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு லியூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லியூமினஸ் பவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னாக்கா லியூமன் அப்படி சொல்லுவாங்க. நம்ம லியூமினஸ் இன்டென்சிட்டிக்கு வந்து கேண்ட்லான்னு பார்த்தோம், லியூமினஸ் ஃப்ளக்ஸுக்கும் லியூமினஸ் பவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐ யூனிட் லியூமன் சொல்கிறாங்க. 1 லியூமனை என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா டிஃபைன் பண்ணுறாங்க. லியூமினஸ் ஃப்ளக்ஸ்னுடைய லைட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு அந்த லைட் சோர்ஸஸ் வந்து என்ன ஆகுதுன்னா எமிட் ஆகிட்டு 1 கேண்டிலாவாக வந்து உருவாகுது. அதாவது அதாவது லியூமினஸ் இன்டென்சிட்டியாக ஒரு சாலிட் ஆங்கிளை வந்து 1 ஸ்டேடியத்தில் வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு லியூமினஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லியூமினஸ் ஃப்ளக்ஸ்னுடைய லைட்டை ப்ரொடியூஸ் ஆகிட்டு இந்த லைட் சோர்ஸஸ் வந்து எமிட்னா வெளியேறது மாதிரி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு 1 கேண்டில் ஆஃப் லியூமினஸ் இன்டென்சிட்டி ஓவர் பண்ணி ஒரு சாலிட் ஆங்கிள் ஆஃப் ஸ்டேடியம் வந்து உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிளைன் ஆங்கிள்னால் என்னென்னு பார்க்கலாம். பிளைன் ஆங்கிள் அப்படின்னும் பொழுது ஒரு 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல அங்கே ஒரு ஆங்கிள் மேக் ஆச்சுன்னா அது வந்து பிளைன் ஆங்கிள் சொல்கிறாங்க. அப்போ அந்த 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரே வருதுல்ல, அந்த 2 கோடும் என்ன ஆகுனாக்கா ரேடியனாக உருவாகும், அதை ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம
சர்க்கிளினுடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இங்கே ரேடியன்னு சொல்லுவாங்க. இது வந்து RAD ரேடை வந்து டினோட் பண்ணியிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே டீட்டா கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இதுக்கும் இந்த ரெண்டு லைனை வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடியதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிளைன் ஆங்கிள் சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய ரேடியத்தை நம்ம கண்டுபிடிக்கணுன்னாக்கா இங்கே R1 RAD Rன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே போல் அந்த மெஷர்மெண்ட்டை தான் சொல்கிறாங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து இதுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேடியன் அப்படின்றது வந்து இந்த ஆங்கிள் வந்து இப்போ இங்கே 90 டிகிரி செல்சியஸ்க்கும் இந்தாண்ட சைடு மேலே, அதாவது 180லேருந்து 90 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று இருக்குது. ரைட் ஆங்கிளாக இருக்குது. அந்த ஆங்கிள் நடுமத்தில் ஒரு சென்டர் கோடு போதுங்கள, அந்த ஆர்ச் மாதிரி. அந்த ஆர்ச் அதாவது எஸ்னுடைய அந்த ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் சப்ஸ்டான்ஷியல் இருக்குது, அதாவது குறுக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு லைனுக்கும் ட்ரையாங்கிள், அதாவது ரைட் ஆங்கிள் மாதிரி இருக்கக்கூடிய இதுல சென்டரில் ஒரு கோடு போகிறதுனால அந்த ஆங்கிள், அதாவது ஏற்கனவே இருந்த அந்த ரைட் ஆங்கிளை வந்து சப்ஸ்டான்ஷியல் பண்ணி அந்த சர்க்கிள் என்ன பண்ணால் ஒரு ஆர்ச் மாதிரி கட் பண்ணுறதுனால இந்த லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா ரேடியஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி செல்சியஸ், 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாலிட் ஆங்கிள்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் பிளைன் ஆங்கிள்னால் ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகாத பிளைன் ஆங்கிள்னு பார்த்தோம். சாலிட் ஆங்கிள் அப்படின்னாக்கா 3 or more லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகாத வந்து சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. அப்படி மேக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து வெர்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது, அதாவது கோன், இதில் வந்து ஒரு கோன் ஷேப்புக்கு வரும், அந்த கோன் ஷேப் மூலிமா வெர்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய SI யூனிட்னாக்கா ஸ்டேடியம் அப்படின்னு பார்த்தோம். இந்த டெஃபினிஷன் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேடியம் ஆஃப் சாலிட் ஆங்கிள் அப்படின்றது ஒரு சர்டைன் ஆஃப் எ ஸ்பியர் சப்ஸ்டான்ஷியல் ஆகி நிறைய போர்ஷன்ஸாக வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாதியாக போர்ஷனாக உருவாகும்னு சொல்கிறாங்க. இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஈக்குவலாக இருக்குது. எதுக்குனாக்கா இந்த ஸ்கொயர் த ரேடியஸ் எல்லா லைனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் ரேடியஸை கொடுக்கும் இந்த ஸ்பியரில் அப்படின்னு சொல்ல வராங்க. இங்கே பாருங்கள், இங்கே கோன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்டேடியம் இதிலேருந்து இதில் ரேடியஸ் எடுத்தாலும் அதே 1 சென்டிமீட்டர் தான் வரும். இங்கேருந்து இந்த சைடு வேறு எங்கன்னா எடுத்திங்கனாலும் அதே 1 சென்டிமீட்டர் தான் வரும். இதை தான் வந்து சொல்கிறாங்க. நமக்கு வந்து இந்த ஸ்டேடியத்தினுடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1995ல் பிளைன் ஆங்கிள்க்கும் சாலிட் ஆங்கிள்க்கும் உள்ள சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸை பற்றி 1995 இப்போ ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிரைவ்டு குவான்டிட்டிஸை பற்றின்னு சொல்கிறாங்க. பிளைன் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது. சாலிட் ஆங்கிள்னால் 3 or more லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இதுக்கு வந்து 2 டைமென்ஷன் தான் இருக்கும், ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய யூனிட் வந்து ரேடியம், இதனுடைய யூனிட் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay students, thank you for watching this video. If you like this video, you have to like, subscribe and share your friends. Thank you for watching.